ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டென்சுவே கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான மட்டன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இது நான், சப்பாத்தி, புலாவ் என எல்லா சாப்பாடு கூடயும் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக சுவையாகவும் இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த ரெசிபியை பற்றி ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போது இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கரை வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் எதுக்குன்னா இன்னும் நல்லா அந்த மட்டன் குழம்பு நல்லா மணமாக இருக்கும். ஸோ அதனால நான் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ கறிக்கு தான் நான் செய்ய போகிறேன். அதனால இந்த அளவு போதும். இப்போது 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறதால நல்லா நுரையாக தான் வரும் அந்த எண்ணெய் கொதிச்சுக்கிட்டு. இப்போ அது கூட 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு பாருங்கள், நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். 2 தக்காளி சேர்த்துருக்கேன், குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு இதுக்கு முன்னாடியே சேர்க்குறோன்னா நல்லா அந்த வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கி வரும். அதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போது இது கூட நம்ம மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடை மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வீட்டு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அது வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ கறிக்கு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போதும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா அது வதங்கி வரட்டும். இப்போது இது கூட 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தூள் அதிகமாக சேர்க்க தேவையில்லை, ஏன்னா குழம்பு நல்லா இருக்காது. ஸோ ஜீரகத்தூள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம வச்சுருந்த கறியை இதில் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ கறி எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர், ஒரு 1/2 எலுமிச்சை பழம் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதை கடைசியாக சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கடைசியாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு குக்கர் மூடி விசில் போட்டுருங்க. ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் வரட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 6 விசில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்க்குறேன், நம்மளோட கறி நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா எண்ணெய்லாம் விட்டு சூப்பராக, பார்க்கவே சூப்பராக கதன்னு சூப்பராகவே இருக்குது. இப்போ செக் பண்ணி பார்ப்போம். கறி நல்லா வெந்து வந்துருச்சு. சம்டைம் வேகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னொரு 2-3 விசில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.